ஸ்ரீசைலநாதனயம் திருராமச்சந்திரம் குறும்பஜே சியப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் 147வது நாளாக அடியங்களுடைய பிரவசனம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றிய வைபவம் 35வது நாள் இன்று. துவக்கத்தில் குரு பரம்பரை தியானம் குமுதவேல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். अस्मत् गुरुभ्यो नमः, अस्मत् परम गुरुभ्यो नमः, अस्मत् सर्व गुरुभ्यो नमः, श्रीमदे रामानुजाय नमः, श्री परांकुशदासाय नमः, श्रीमद् यामुनमुनये नमः, श्रीराम मिश्राय नमः, श्री पुंडरीकाक्षाय नमः, श्रीमन्नाथमुनये नमः, श्रीमदे षडगोपाय नमः, श्रीमदे विश्वक्सेनाय नमः, श्रीयै नमः, श्रीधराय नमः. ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் 147வது நாளாக தொடர்ந்து அடியனுடைய பிரவசனம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய வைபவத்தை முழுமையாக சம்பூர்ணமாக அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டிய 125 நாள் காலட்சேபத்தில் இன்று 35வது நாள் ஸ்ரீ சுபத்ரா கல்யாணம் இன்றைய வைபவம். நேற்றைக்கும் அதற்கு முந்தைய நாளும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் ஸ்ரீ ருக்மிணி தேவியாருக்கும் நடந்த அதி ஆச்சரியமான கல்யாண வைபவங்களை பார்த்தோம். அந்த கல்யாணத்திற்கு பல நாடுகளிலிருந்து மன்னர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டார்கள். அப்படி குறிப்பாக அஸ்தினாபுரத்திலிருந்து பாண்டவர்கள்லாம் வந்திருந்தார்கள். துரியோதனன் உட்பட எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பாண்டவர்களை பிடிக்கும். ஸ்ரீ பலராமருக்கு துரியோதனை பிடிக்கும். ஸ்ரீ பலராமருடைய மிகுந்த அபிமானத்தை பெற்றவன் துரியோதனன். ஸ்ரீ பலராமருக்கு சிஷ்யன். ஸ்ரீ பலராமரிடம்தான் கதா யுத்தம் எப்படி பண்ணுவது என்பதை கற்றவன். கதை வைத்து யுத்தம் செய்வதில் ஸ்ரீ பலராமருக்கு இணையா யாருமே கிடையாது. அடுத்து துரியோதனன் தான் முறை பிரகாரம் அப்படியே கற்றுக்கிறான். இவரிடமே கற்றுக்கிறான். அது மட்டுமில்ல, ஸ்ரீ பலராமர்கிட்ட போய் ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள பணி உள்ள ஒரு ராஜா யாருன்னு கேட்டா ஸ்ரீ பலராமர் பளிச்சுன்னு சொல்லுவது துரியோதனன் தான் சொல்லுவார். ஏன்னா துரியோதனன் அப்படி பவ்யமா பலராமர்கிட்ட பழகுவான். பலராமருக்கு உண்மையாகவே இருப்பான். அதனால ஸ்ரீ பலராமருக்கு தனிப்பட்ட ஒரு பாசம் துரியோதனன் மீது. பாண்டவர்களையும் தாண்டி பாண்டவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள், அடுத்து இரக்கத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். தகப்பனார் பாண்டு மகாராஜ் இறந்து விட்டார்கள். திருதராஷ்டிர மகாராஜனுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். திருதராஷ்டிர மகாராஜன் சமமாக நடத்தவில்லை. துரியோதனுடைய தூண்டுதலின் பேரில் எப்படியெல்லாம் பாண்டவர்களை இம்சை செய்ய வேண்டுமோ எப்படியெல்லாம் இம்சை செய்கிறான். பாண்டவர்களை அழிப்பதற்கு கூட திருதராஷ்டிரன் உடன்படுகிறான். இந்த விஷயங்கள் காந்தாரிக்கு அதிகமாக தெரியாது. காந்தாரிக்கும் துரியோதனன் மீது பற்றும் உண்டு, வெறுப்பும் உண்டு. ரெண்டு குணபாவமும் அவளுக்கு உண்டு. ஆனால் பாண்டவர்கள் அனுதாபத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதனால ஸ்ரீ பலராமருக்கு பாண்டவர்கள் மீது அந்த அனுதாபத்தின் அடிப்படையில் அந்த அன்பு ஏற்படணும். வெறுப்பு இல்லை. ஆனால் துரியோதனன் ஒப்பிடுற போது ஒரு பட்சம் குறை.
அடுத்து பாண்டவர்கள் சொந்த அத்தை பிள்ளைகள். வசுதேவருக்கு மூத்த சகோதரி தான் குந்திமாதேவி. வசுதேவருக்கு மூத்த சகோதரி பிள்ளைகள் பாண்டவர்கள். அந்த அடிப்படையில் ஸ்ரீ பலராமருக்கு பாண்டவர்கள் மீது அந்த பற்று வந்திருக்கணும். ஆனால் துரியோதனுடைய பணிவுனால அவன் ஸ்ரீ பலராமரிடம் கொண்ட பற்றுனால அபிமானத்தை பெற்றுவிட்டான். அபிமானத்தை பெற்றுட்டான். அதனால ஆனா கிருஷ்ண பரமாத்மா எப்படி இருக்கிறாரு? அவர் எப்பொழுதுமே நியாயத்தின் பக்கமே இருப்பார், தர்மத்தின் பக்கமே இருப்பார். எவ்வளவு உறவுக்காரர்களா இருந்தாலும் சரிதான், தர்மத்தை விட்டு பேச மாட்டார். தர்மத்தை காப்பாற்றுவதற்கு எந்த உபாயத்தையும் மேற்கொள்வார். அவன் தர்மவானாக இருந்தால் இவரும் தர்மவானாக இருந்து தர்மத்தை காப்பாற்றுவார். அவன் அதர்மவானாக இருந்தால் இவரும் அதர்மத்தை செய்து தர்மத்தை காப்பாற்றுவார். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இவரிடம் பணிகிறார், பண்போடு இருக்கிறான் என்பதை விட எல்லாரிடம் பணிவோடு பண்போடு இருக்கிறார்களா அப்படி என்பதை கிருஷ்ண பரமாத்மா பார்ப்பார். அதனால ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அபிமானம் பூரா பாண்டவர் பட்சத்தில் இருக்கிறது. ஸ்ரீ பலராமருடைய அனுதாபம் அன்பு பூரா துரியோதன் பக்கம் இருக்கிறது. இப்போ வசுதேவருடைய மூத்த மனைவி ரோகிணி தேவியாருடைய திருமகன் ஸ்ரீ பலராமர். வசுதேவருடைய தேவகி பிராட்டியாருடைய குழந்தைகள் 2 பேர். மூத்த திருமகன் ஸ்ரீ கிருஷ்ணர். இளையவளாக அவதரித்தது சுபத்ரா தேவி. சுபத்ரா தேவி மிகுந்த அழகுடையவள், பண்புடையவள், பாசமுடையவள், கல்வி ஞானம் உடையவள். ஒரு நல்ல பெண்மணிக்கு என்னென்ன குணபாவங்கள் உண்டோ அத்தனை குணபாவங்களும் சுபத்ரா தேவிக்கு இயற்கையாக இருக்குது. அதனால தேவகி, வசுதேவர், ரோகிணி இவங்களுக்கு எல்லாருக்குமே சுபத்ரா தேவியை பிடிக்கும். அதே மாதிரி ஸ்ரீ பலராமர், கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் சுபத்ரா தேவியை பிடிக்கும். அப்படி ஒரு அபிமானம் அவளும் இருக்கிறான். இவா திருமணத்துக்குரிய உரிய வயது வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கும்போதுதான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்குமாக துவாரையில திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த கல்யாண வைபவத்திற்கு பாண்டவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இவள் கேள்விப்பட்டிருக்கிறார், பாண்டவர்களை பூரா கேள்விப்பட்டிருக்கிறார். துரியோதனுடைய அந்த சொந்த பந்தம் கேள்விப்பட்டிருக்கிறார். அதுல அர்ஜுனுடைய பண்பு நலன்கள், அவருடைய வீரங்கள், அவருடைய அழகு, அவருடைய பெருந்தன்மை இதெல்லாம் மற்றவர்கள் சொல்ல சுபத்ரா தேவி கேள்விப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி சுபத்ரா தேவியினுடைய குணநலன் பண்புகளை எல்லாம் பாண்டவர்கள் அத்தனைவர்களுக்கும் தெரியும். குறிப்பா அர்ஜுனுக்கு சிறப்பாக தெரியும், துரியோதனுக்கும் தெரியும். அப்போ இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மிணி தேவியார் கல்யாணத்துக்கு வந்த சமயத்தில் சுபத்ரா தேவியார் அர்ச்சுனன் யார் என்பதை கண்டுகொண்டார். ஆனா சுபத்ரா தேவி தன்னை பார்க்கிறார், தம்மை பார்த்து விட்டார் என்பது அர்ஜுனுக்கு தெரியாது. தன்னுடைய அத்தை குமாரன் தானே, முறை சரியாத்தான் இருக்குது.
அவனுடைய அழகான திருமேனி, அவனுடைய வீர பெருமிதங்கள், அவனுடைய கல்வி ஆற்றல், யுத்த பயிற்சி, இதெல்லாம் அவளுக்கு பிடிச்சது. அதனால அவளுடைய திருவுருவமும் இவளுக்கு பிடிச்சது. அதனால இவருடைய மனதில், சுபத்ரா தேவி மனதில் அர்ஜுனனை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணத்தை தாங்கிக் கொண்டாள். ஆனால் அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க இடத்துக்கு போயாச்சு. இப்போ சுபத்ரா தேவியுடைய கல்யாணத்தை பற்றி வசுதேவர், தேவகி, ரோகிணி தேவியார், பலராமர், கிருஷ்ணர் எல்லாம் பேசுறாங்க. பேசும்போது இந்த துரியோதனன், கல்யாணத்துக்கு வந்திருந்த துரியோதனன் பலராமர்கிட்ட பக்குவமா நடந்து, பவ்யமா நடந்து, அவருடைய அபிமானத்தை பெற்று அவர்கிட்ட நேரடியாக விண்ணப்பிக்கிறான். நீங்கள் எனக்கு உயர்ந்த ஆச்சாரியராகவும் இருக்கிறீர், தந்தை சாணத்திலும் உம்மை நான் கருதுகிறேன், எல்லாத்தையும் விட என் நலனில் மகா உன்னதமான அக்கறை உடையவராகவும் நான் கருதுகிறேன். உங்களிடம் நான் பொய் சொல்ல மாட்டேன், என் மனதில் உண்டான அத்தனையும் நான் சொல்லிவிடுவேன். என் மீது நீங்கள் காட்டுகிற அந்த அன்பு நிலையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் சொல்லப்போவதில் தவறு இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும். என்னுடைய மனதில் பட்டதை சொல்லுகிறேன். உங்களுக்கு எது நியாயமோ அதை செய்யுங்கள். உங்க மனசுக்கு அது ஒத்து வராவிட்டால் ஏதோ ஒரு சிறியவன் அறியாமல் சொன்னான் என்று மன்னித்து விடுங்கள் அப்படின்னு துரியோதனன் பவ்யமா பேசினான். உடனே ஸ்ரீ பலராமர், துரியோதனா என்ன ரொம்ப பவ்யமா சாதுரியமா பேசுற, நீ என்ன சொல்ல போகிறாய், லட்சணமா சொல்லு, தெளிவாக சொல்லு. உன்னை பற்றி நான் அறிவேன், என்னை பற்றி நீ அறிவாய். சொல்லுப்பா, பயப்பட வேண்டாம், தைரியமா சொல்லுனா. உடனே பலராமுடைய பாதத்தை தொட்டு வணங்கி தங்களுடைய சகோதரி சுபத்ரா தேவியை நான் திருமணம் செய்தால் என்றைக்கும் துவாரகைக்கும் அசினாபுரத்துக்கும் அந்த உறவு என்னைக்கு நிலைத்திருக்கும். பெரியதாயார் குந்திமாதேவியாருடைய சம்பந்தம் எங்களுக்கு பெருமையை கொடுத்திருக்கிறது. அந்த ஒரு சம்பந்தத்தோடு போகக்கூடாது. ரெண்டாந்திரமும் ஒரு சம்பந்தம் வந்தால் விளச்சனமா இருக்கும். எந்த ஒரு விசேஷம் என்றாலும் அசினாபுரத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்களும் உரிமையோடு வந்து கலந்து கொள்வீர்கள். நாங்களும் உரிமையோடு துவாரையில் வந்து கலந்து கொள்வோம். அதனால் உங்களுடைய சம்பந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய சகோதரி சுபத்ரா தேவியாரை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய கருத்தில் பிழை இருந்தால் மன்னிக்க வேண்டும், அதை மறந்து விடுங்கள் என்று பவ்யமா கேட்டார். இந்த பவ்யம், இந்த மரியாதை ஸ்ரீ பலராமருக்கு பிடிச்சிருக்கு. தெரியுதானா, என்னுடைய மனசுலயே அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தது. நீ எதுல குறை, பரம்பரையில நீ உயர்ந்த பரம்பரை, ஐஸ்வர்யம் எல்லை காண முடிய ஐஸ்வர்யம் இருக்குது, சிறந்த வீரனாவும் இருக்கிற, எந்த குற்றம் குறையும் என்னால் உன்னிடம் காண முடியல. எல்லாத்தையும் விட என் மீது உனக்கு இருக்கக்கூடிய பணிவு எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. அதனால என்னுடைய தகப்பனார், சகோதரன் எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து உனக்கே சுபத்ரா தேவி திருமணம் செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்கிறேன். நீனும் அங்கே சென்று திருராஷ்டிர மகாராஜாவிட்டையும் மற்றவரும் தகவல் சொல்லு. உரிய நேரத்தில் இந்த கல்யாணம் வெகு விரைவாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் கவனித்துக் கொள்கிறேன் வாக்கு கொடுத்துட்டார். வாக்கு கொடுத்துட்டு
வசுதேவர், தேவகி, ரோகிணி, கிருஷ்ணர் எல்லாத்தையும் கூப்பிட்டு தன்னுடைய கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, பொதுவா சொல்றார், நம்முடைய சகோதரி சுபத்ராவுக்கு திருமண வயது ஆயிட்டுது, காலகாலத்தில் திருமணம் செய்து வைக்கணும், அதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பலராமர் சொன்னார். உடனே கிருஷ்ணர் சொன்னார், கிருஷ்ணருக்கு தன்னுடைய சகோதரி மனசுல அர்ஜுனன் இருக்கான்னு தெரிஞ்சாச்சு. அண்ணா, நானும் அதைத்தான் நினைத்தேன். சுயவரத்துக்கு ஏற்பாடு செய்வோம், எல்லா தேச மன்னர்களை அழைப்போம், நம்முடைய சகோதரி யாரை விரும்புகிறார்களோ அவர்களுடைய கழுத்தில் மாலையிடுவார், அவரையே மணவாளனாக ஏற்று கல்யாணத்தை இந்த துவாரகையிலே நாம் சிறப்பாக நடத்திவிடலாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். உடனே வசுதேவர் அதை ஆதரிச்சார். நல்ல முடிவு, நல்ல முடிவு. சுபத்ராவுடைய மனசுல பிடித்த மணவாளனை அவ கல்யாணம் முடிப்பு தான் உகப்பாங்க. அதனால சுயவரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வசுதேவர்னு சொன்னாங்க. ஆனா பலராமுடைய மனசுல வேற. சுபத்ரா தேவி துரியோதனன் கழுத்துல மாலையிடுவாள்னு எப்படி நம்ம நிர்ணயம் பண்ண முடியும்? எதுவும் நடக்கலாம், எதுவும் நடக்கலாம். அதனால பகிரங்கமா சொன்னார், அப்பா நீங்க சொல்றது உத்தமமானது, சத்தியமானது, எல்லா சத்திரியர்களுக்கும் பொருத்தமானதுதான். ஆனால் சொந்த பந்தங்கள் விட வேண்டாம். நம்முடைய அத்தை குந்திமாதேவியை பாண்டு மகாராஜன் கொடுத்தோம். அதுக்கு பாண்டு மகாராஜ் இறந்து விட்டார். நம்மளும் இங்குள்ள அரசியல் காரணமாக நாமளும் கம்சனால் பல துன்பங்களை அனுபவித்தோம். அஸ்தினாபுரத்துக்கு அடிக்கடி செல்ல முடியவில்லை. நம்முடைய சகோதரிய அஸ்தினாபுரத்துக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார், அந்த சம்பந்தம் நிலைக்கும். என்னுடைய கவனத்தில் துரியோதனன் ரொம்ப பணி உள்ளவனா இருக்கிறான், என் மீது பற்றுடையவனா இருக்கிறான், நான் என்ன சொன்னாலும் மறக்க மாட்டான். அதனால நம்முடைய சகோதரிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். அதனால அப்படி ஒரு சிறந்த குடும்ப பாரம்பரியத்திலும் சரி, ஐஸ்வர்யத்திலும் சரி, எந்த விதத்தில் நமக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய அந்த துரியோதனன் தான் சிறந்த மணவாளனாக தெரிந்த பிறகு நாம ஏன் சுயமரம் வைக்கணும்? பேசி முடிப்போம், பேசி முடிப்போம் அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் சொன்னார், அண்ணா நம்ம பேசி முடிப்பது சரி, நமக்கு ஒரு சகோதரி, அவருடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், நாம வற்புறுத்தக்கூடாது. எல்லா தேச மன்னர்கள் வருவாங்க, அந்த மன்னருடைய வீர பெருமிதங்களை எல்லாம் சொல்லுவார்கள். அதுல அவளுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவளை கல்யாணம் முடிச்சு வைப்பதுதானே நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியம். அவ மனசுக்கு பிடித்தவனை திருமணம் செய்து வைப்பதுதான் நம்முடைய சகோதரிக்கு நாம செய்யக்கூடிய ஆசபாசத்தின் அடையாளம். அதனால சுயவரம் தான் வைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணன் சொல்ற நோக்கம் அர்ஜுனனை தான் மாலையிடுவாள்ங்கிற கணக்கில் சொல்றார். உடனே கிருஷ்ணா நீ சொல்லுது சரி, நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா எந்த சுயமரம் முடிந்த உடனே யுத்தம் நடக்காத சுயமரம் உண்டா? எங்கேயாவது இருக்கா? ராஜாக்கள் வருவாங்க, இருப்பாங்க, தங்களை மாலையிட தங்கள் கழுத்துல மாலை போடல்னு சொன்ன உடனே அந்த ராஜாக்கெல்லாம் திரண்டு உடனே சண்டை தான் நடக்கும், ஆயிரக்கணக்கான சாவாங்க. அப்படி இந்த துவாரகையில் யுத்தம் நடக்கணுமா? நம்ம செவிப்போம், அது வேற விஷயம். மாலை அதாவது
சுபத்திராவை திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டு மன்னர்கள் வந்திருப்பாங்க. அவங்க அந்த மன்னர் கழுத்துல இவன் மாலை போட மாட்டா. அந்த மாலை போடாத மன்னர்கள்லாம் ஒன்று திரண்டு அவன் படையோட தான் வந்திருப்பான், யுத்தம் பண்ணுவான். அதனால யுத்த பூமியா இரத்த பூமியா மாற வேண்டாம். அதனால கல்யாணம் மங்களமா நடக்கணும், அமங்கலமா நடக்கக்கூடாது. அதனால இது மறுபேச்சுக்கு இடமே இல்லை. காலாகாலத்தில் துரியோதனுக்கு நான் பேசி முடித்து விடுகிறேன், கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு பலராமர் பிளமா சொல்லிட்டார். உடனே வசுதேவன் பார்த்தார், சரி எதுவானாலும் சீக்கிரம் நடக்குனார். கிருஷ்ணர் பார்த்தாரு, சரிண்ணா உம்முடைய சித்தப்படியே நடக்கட்டும், இறைவனுடைய சங்கல்பம் அதுவாயிருந்தா, விதி அதுவாயிருந்தா அதான் நடக்கும், மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அர்ச்சுனனை எங்கன்னு கிருஷ்ணர் தேடினார். அர்ச்சுனன் தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்கான். தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு துவாரைக்கு பக்கத்திலேயே பிரபாச தீர்த்தங்கரைக்கு வந்து இப்ப தங்கி இருக்கான் அர்ச்சுனன். உடனே ரகசியமா போய் கிருஷ்ணன் சந்திச்சார். அர்ச்சுனா, புனித யாத்திரைலாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது. எல்லா தீர்த்தங்கட்டங்கள் நீராடினியா? ஆமாம். அந்த பலன் உனக்கு கை மேல கிடைக்க போகுது. என்னுடைய சகோதரி சுபத்ரா உன்னை மனம் முடிக்க விரும்புகிறார். ஆனால் அண்ணன் ஸ்ரீ பலராமர் துரியோதனுக்கு திருமணத்தை செய்து வைக்க விரும்புகிறார். அதற்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சுயவரத்தை சொன்னோம், மறுத்துட்டார். இப்போ சகோதரியுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். உன்னுடைய மனதிலும் சுபத்திரையை திருமணம் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் உண்டு, அது எனக்கு தெரியும். இனி காலதாமம் ஆகக்கூடாது. நீ உடனே ஒரு திரிதண்டி சன்னியாசியாக, பெரிய தவசியாக இந்த இடத்துல தங்கியிரு. மற்ற விஷயங்கள் எல்லாம் தானே நடக்கும் அப்படின்னு சொல்லவும் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய பாதங்களை தொட்டு வணங்கி அப்படியே காவியசனம் உடுத்தினான். திரிதண்டம், ஏகதண்டம், திரிதண்டம்னு 2 இருக்குது. அத்வைத சாமியார்கள் ஏகதண்டம் தரிப்பார்கள். நம்முடைய வைஷ்ணவ சாமியார்கள் திரிதண்டத்தை தரிப்பார்கள். 3 குச்சி இருக்கும், அங்க மேல ஒரு சின்ன கொடி இருக்கும். திரிதண்டம் தரித்து பிரபாச தீர்த்தங்கரையில் உக்கிரமான தவசி மாதிரி தவக்கோலத்தில் இருக்கிறார் அர்ச்சுனன். அர்ச்சுனன் தான் அப்படி இருக்கான்னு யாருக்கும் தெரிய முடியாது. ஏன்? அது கிருஷ்ணனுடைய அருள். எல்லாரும் பேசுறாங்க, பிரபாச தீர்த்தங்கரையில ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு, உடம்பெல்லாம் தேஜஸ் தேஜஸ் தேஜஸ், அவர் கண் பார்வை பட்டாலே போதும் நல்லது நடக்குது, அவர்கிட்ட பேசினா போதும் நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி பேச்சு உண்டாயிட்டு. அவரும் எப்பொழுதும் அர்ஜுனனும் எப்பொழுதும் தவத்திலேயே இருக்கிற மாதிரி, அவன் கிருஷ்ணன் சொல்லி கொடுத்த மாதிரி அவனும் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறான். சாத்தையை பார்த்து கிருஷ்ணன் சொன்னாங்க, பிரபாச தீர்த்தங்கர்ல ஒரு சாமியார் வந்திருக்கிறாருங்க, ரொம்ப பெருசா சொல்றாங்களே, நம்ம அண்ணாவுக்கு தெரியுமா அப்படின்னு கிருஷ்ணர் பக்குவமா சொன்னார். தெரியலையே. நம்ம அண்ணாவும் இந்த சாமியாரை பார்த்தா கூட்டு வரவேற்று உபசரித்து பணிவிட ஆசீர்வாதம் வாங்குவார். ஒரு சாமியார் வந்திருக்கா சொல்லப்பான்னு சொல்லிட்டார். உடனே சாத்தகி வந்து பலராமரை பார்த்து, இப்படி பிரபாஸ் தீர்த்தங்கள்ல ஒரு பெரிய சாமியார் வந்திருக்கிறாராம், கண்ணை திறக்கிறதே இல்லையா,
கண் திறந்து பார்த்தாச்சுனாலே யோகம்னு சொன்னாங்க. உடம்பெல்லாம் தவத்துல சொலிக்கிறாராம். நீங்க அவரை பார்த்து சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கினீங்களா அப்படின்னு சாத்தியை கேட்டான். இல்லையப்பா, பேசிக்கிட்டாங்க, போமே அப்படின்னு புறப்பட்டார். முக்கியமான துவாரகையிலிருந்து முக்கியமான ஆட்கள்லாம் அழைச்சிட்டு கிருஷ்ணனையும் கூப்பிட்டார். கிருஷ்ணன் சொன்னா, அண்ணா நீங்க போயிட்டு வாங்க, நான் ஒரு நாள் பைய பார்த்துருக்கேன். இல்லை கிருஷ்ணா, விசேஷமா சொல்றாங்க, ஆச்சரியமா சொல்றாங்க, வா எல்லாரும் போவோம் அப்படின்னா. அண்ணா எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்பிக்கை கிடையாது, ஆனா நீங்க கூப்பிடுறீங்க, வாரேன் அப்படின்னு கிருஷ்ணன் கூட வாரேன். எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அர்ஜுனன் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே உட்கார்ந்துருக்கான், மணிக்கணக்கா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். உடனே பலராமருக்கு ஆச்சரியம் ஆச்சரியம், எப்பேற்பட்ட தவசி, எப்பேற்பட்ட தவசி. கிருஷ்ணா பாத்தியா, எப்பேற்பட்ட தவசின்னு பாத்தியா, பெருமையா சொல்றாரு. கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே பதில் பேசுற. உடனே அர்ஜுனன் லேச அரக்கண்ணை திறந்தான். எல்லாரும் கீழே விழுந்து சாமி சாமி சாமி. உடனே பலராமர் எழுந்திருச்சுன்னு, சுவாமிகள் எங்கிருந்து ஏழ்றீங்க அப்படின்னு கேட்டான். அவன் பாரத தேசத்தில் உள்ள எல்லா தீர்த்த கட்டத்தையும் வரிசையா சொல்லி, இந்த தீர்த்த கட்டங்கள்லாம் ஆடிவிட்டு பிரபாஸ் தீர்த்தங்கரையில் இருக்கிறேன். இதெல்லாம் கேட்ட உடனே, இவ்வளவு தீர்த்த கட்டங்களை நீராடினவரா? அது உண்மை. அர்ஜுனா தீர்த்த கட்டங்கள்லாம் போய் தீர்த்தம் ஆடினது உண்மை. அந்தால கிருஷ்ணனை கூப்பிட்டார் பலராமர். தம்பி, நம்ம அத்தை குந்திமாதேவி துர்வாச முனிவருக்கு, குந்திமாதேவி கன்னியா இருக்கும்போது துர்வாச முனிவருக்கு பணிவிடை செஞ்சதுனால சில நன்மைகள்லாம் கிடைச்சது. அவள் கல்யாணம் சீக்கிரம் நடந்தது. அதே மாதிரி நம்ம சுபத்ரா இந்த சாமியாருக்கு பணிவிடை பண்ணா அவ கல்யாணம் சீக்கிரம் நடக்கும்ல அப்படின்னு சொல்லி பலராமர் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு. அண்ணா, எனக்கு இது உடம்பாடு இல்லை, அப்படிலாம் செய்யக்கூடாதுண்ணா. கன்னி மாடத்துல வந்து இந்த சாமியாரை பார்த்தா இளவை சாமியாரா இருக்குன்னா, தவசிப்பா, அவருக்கு வயசு என்ன இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் உடம்பு வச்சு நிர்ணயம் பண்ணக்கூடாது, தவசியெல்லாம் இப்பொழுது இளமையாத்தான் இருப்பாங்க அப்படிங்கிறாரு பலராமர். அண்ணா, எனக்கு இதை சம்மதம் இல்லை, சரி உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க செய்யுங்க, நான் மறுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். இது போல போதும் அப்படின்ட்டு, சுவாமி எங்களுடைய அரண்மனைக்கு நீங்க வரணும். உடனே நான் 4 மாத காலம் சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கணும். இதற்காக வேண்டி அஸ்தினாபுரம் செல்லலாம்னு நினைத்திருந்தேன். இப்போது நீங்கள் அழைக்கிறீர்கள். இந்த 4 மாசம் சாதுர்மாசிய விரதத்தை நான் துவாரகையிலேயே அனுஷ்டிக்கிறேன். எனக்கு தனியான இடம் தர வேண்டும். எனக்கு பணிவிடை செய்வதற்கு பண்பானவர்களை நியமிக்கணும். அப்படி இருந்தால் வருவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. நீங்கள் விரும்புகிற மாதிரியே துவாரையில் இடம் இருக்குது, நீங்கள் விரும்புகிற மாதிரியே பண்பான ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு உங்களை நான் உபசரிக்கிறேன்னு பலராமர் சொன்னார். அப்போ நான் புறப்படுவோம் அப்படின்னு சொல்லி அர்ஜுன பலராமர் மரியாதையோடு அழைச்சிட்டு வராரு. அர்ஜுனனுக்கு உள்ளூர், கிருஷ்ணனுக்கு உள்ளூர சிரிப்பு, வெளியே காட்டிக்கிட முடியாது. ரகசியம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது.
உடனே அரண்மனைக்கு போன உடனே அங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பலராமர் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. வசிஷ்டரை கூப்பிட்டு, தேவியை கூப்பிட்டு, கூப்பிட்டு, சின்ன வயசுலே தவசி, அவர் மகா தவசி, அவர் ஆற்றல் அபரிமிதமானது, எல்லாரும் சேவிங்க அப்படின்னாச்சு. எல்லாம் சேவிச்சிட்டாங்க. ருக்மிணியை கூப்பிடு, கிருஷ்ணா ருக்மிணியை கூப்பிடு, நீங்க 2 பேரும் தம்பதி சபேதராக இந்த சாமியாட்ட ஆசீர்வாதம் வாங்க அப்படிங்கிறார் பலராமர். அந்த கிருஷ்ணர் அண்ணா முழுமையா நம்பிட்டார, அர்ச்சனை கண்டுவே பிடிக்கலையே அப்படின்ட்டு ருக்மிணியை கூப்பிட்டு காதுக்குள்ள, ருக்மிணி இந்த சாமியாரை பாரு, உடம்பெல்லாம் பார்த்தா ஒரு சத்திரிய மாதிரி தெரியலையா, ஒரு சாமியாருக்குள்ள தவசுக்குள்ள ஒருவன் இருக்கான், அவனு காதுல சொல்றாரு, எனக்கு என்னமோ இதுல ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம அத்தை மகன் அர்ச்சனை தீர்த்த யாத்திரை போயிருந்தான், அவன் மாதிரி தெரியலையா ருக்மணி அப்படின்ன உடனே அவனும் விட்டுட்டான். என்னங்க அவர் தவசி அர்ச்சனை எப்படி இருப்பான், இவர் எப்படி இருக்கிறாரு, இது வேறங்கன்னு அவ சொல்லிட்டான். அவளுக்கும் கண்டுபிடிக்க முடியல. உடனே 2 பலராமர் கூப்பிடுறாரு, கிருஷ்ணா ருக்மிணி 2 சேர்ந்து சாமியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்க அப்படிங்க. சாமியார் நடுங்குதார். உடனே சாமியார் அப்படியே இருங்கன்னு சொல்லி மாலையை தூக்கி கையில கொடுத்து மாத்தி மாத்தி போட்டுக்கிடுங்க அப்படின்னு பக்குவமா அர்ஜுன் தப்பிச்சிட்டார். இவருக்காக வேண்டி கன்னிமாடத்துல தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. அங்க அவர் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி சுபத்திரையை கூப்பிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வதிக்க சொல்லி, சுபத்ரா நம்ம அத்தை குந்திமாதேவி துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்து நல்ல பேர் வாங்கினான். துர்வாச முனிவர்கிட்ட 2 பேர் தான். ஒன்னு குந்திமாதேவி பணிவிடை செய்து நற்பேர் பெற்றார். அடுத்து திரியோதன் பணிவிடை செய்து நற்பேர் பெற்றான். அதே மாதிரி இந்த சாமியாருக்கு நீ பணிவிடை செய்து நற்பேர் பெறணும். சாமியார் போகிற பொழுது உனக்கு நல்ல வரங்களை கொடுத்து போவாரு. அதனால முழுமையா அவரை கவனிச்சுக்கோமா அப்படின்னு சுபத்ராவை அர்ஜுனாகி அந்த சன்னியாசிக்கு பணிவிடை செய்யும்படியா பலராமர் நியமிச்சிட்டார். எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இவா சுவாமிகள் தியானம் முடிஞ்ச உடனே அவர் பிரசாதப்படுறதுக்கு உண்டான பிரசாதத்தை தயார் பண்ணி கொண்டு கொடுப்பான். பிரதமா இருந்து செய்யறான். ஒவ்வொரு நாள் தனக்கு என்னென்ன வஸ்து பிடிக்குன்னு அவன் சொல்லுவான். அதெல்லாம் கொடுக்குறான். இப்படி நடக்கும்போது பலராமர் கல்யாணத்துக்கான துரியோதனுக்கும் சுபத்ராவுக்கும் கல்யாணத்துக்கான விஷயத்தை விரைவுபடுத்துகிறார். வெகு விரைவில் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தகவல்களை சொல்லி ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இது சுபத்திரையுடைய காதில் வந்துச்சு. வேதனா தாங்க முடியாத அவளுக்கு. ஏன்னா அவ அர்ஜுனை விரும்பிக்கிட்டு இருக்கான். பலராம திரியோனுக்கு ஏற்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். சுபத்திரைக்கு வேதனை தாங்க முடியல, வருத்தம் தாங்க முடியல. உடனே ஸ்ரீ கிருஷ்ண பார்த்து அண்ணா அப்படின்னு நின்னான். எல்லாம் எனக்கு தெரியும். நீ கவலைப்பட வேண்டாம். நீ நினைத்த மாதிரியே உன் கல்யாணம் நடக்கும். நீ அந்த சாமியாருக்கு மட்டும் நல்ல பணிவிடை செய். அந்த சாமியாருடைய கடாட்சத்தினால்
நீ விரும்பியவனை நீ திருமணம் செய்வாய் அப்படின்னு கிருஷ்ணர் அனுப்பிட்டார். ஆனாலும் முகத்துல வாட்டம், வருத்தம். உடனே இவன் அன்னைக்கு பிரசாதத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த அர்ஜுனாகிய சாமியாருடைய பாத்திர விழுந்து சேவித்து கண்ணீரோடு நின்னான். ஏன்னா கிருஷ்ணர் சொன்னாரு, அந்த சாமியாருடைய கடாட்சத்தினால் நீ நினைத்த காரியம் நடக்கும்னு சொல்லிட்டார்ல. உடனே அர்ஜுனன் பதறிட்டான். என்னம்மா கலகலப்பா வருவ, வளர்ந்த தாமரை மாதிரி வருவ, நீ கண்ணீரோட வந்து என் காலில் விழுந்து வணங்குறியே, உன் மனசுல என்ன கவலைன்னு கேட்டார். சுவாமி, என் கவலையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும் சாமி, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் எனக்கு நல்ல காரியம் நடக்கும் சாமி அப்படின்னா. என்ன என்ன நல்ல காரியம், எதற்கு நான் ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டார். சுவாமி, என்னுடைய திருமணத்தை பற்றி தான். உடனே சாமியார் சூதாரி பார்க்கிறார். திருமணத்தை பற்றியா? என்ன விஷயம்? நீ யாரையாவது விரும்புகிறாயா? ஆமா சாமி. யாரை விரும்புகிறாய்? எங்கள் அத்தை மகன் அர்ச்சுனை விரும்புகிறேன். அர்ச்சுனை விரும்புகிறேன்னு சொன்னதான் சாமியாருக்கு முகம் சந்தோஷம் தாங்க முடியாது. லகுவா போச்சு அந்த காரியம். சரி, அது என்ன இளைஞல்? எங்கள் இளைய அண்ணா நான் சொன்னா மறுக்க மாட்டார். ஆனா மூத்த அண்ணா துரியோதனுக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. தீவிரமா நடக்கு. அவற்றை யாரும் அதிகம் பேச முடியாது, நான் பேச முடியாது. அப்ப எங்க அண்ணாட்ட கேட்டேன், இளைய அண்ணாட்ட கேட்டேன், அந்த சாமியாருடைய ஆசீர்வாதத்தால் நடக்கும்னு சொன்னார். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, அர்ஜுனனுக்கும் எங்க அத்தை மகன் அர்ஜுனன் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமின்னு அவா நீந்து வணக்கம். நீ நினைத்தபடியே அர்ஜுனனைத்தான் நீ மணப்பாய், வேற யாரையும் மணக்க மாட்டாய். உடனே இவளுக்கு சந்தோஷம். சுவாமி, அர்ஜுனன் நீங்க பார்த்திருக்கீங்களா? சுபத்ரா கேட்கா, அர்ஜுனன் நீங்க பார்த்திருக்கீங்களா சாமி? ஹஸ்தினாபுரம் போயிருக்கீங்களா? போயிருக்கிறேன், அங்கே நீண்ட காலம் இருந்திருக்கிறேன். அங்க தர்மரை நல்ல தெரியும், பீமனை நல்ல தெரியும், நகல சகாதர் நல்ல தெரியும், அர்ஜுனனை. உடனே சாமியார் சிரிச்சாரு. என்ன சாமி சிரிக்கிறீங்க? அந்த அர்ஜுனனே நான் தானம்மான்னாங்க. அந்த அர்ஜுனனே நான் தான். இல்ல, நீங்க ஏமாத்துறீங்க, நீங்க என்ன தமாஷ் பண்றீங்க அப்படிங்கவும் வேடத்தை கலைச்சு காட்டாங்க. சுபத்ரா தேவிக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அப்படியே ஓடி போய் அப்படியே காலை கட்டி பிடிச்சிக்கிட்டான். அர்ச்சனை ஆசீர்வாதம் பண்ணார். இப்படியே இரு, இந்த ரகசியம் வெளியே தெரிய வேண்டாம், இரு, நேரம் வரும், திரும்ப நடக்கும் அப்படின்ட்டு சொன்னோடனே சந்தோஷம். அர்ஜுனுக்கு சந்தோஷம். துவார கோட்டை பாதுகாப்பு மிக்கது. அப்படியெல்லாம் கோட்டையை விட்டு யாரும் வெளியே போக முடியாது. நமக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் சாதகமா இருக்கிறார். ஆனால் ஸ்ரீ பலராமர் வந்து பாதகமா இருக்கிறார். அவரை மீறி செய்ய முடியாது. எப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமரை மீறி செய்ய மாட்டார். ஆனா பலராமருக்கு தெரியாம செஞ்சிருவார். என்ன செய்யலாம்னு சொல்லி ராவும் பகலும் அர்ஜுனுக்கு ஒரே சிந்தனை. சுபத்ரா தேவி அழைச்சிட்டு கோட்டையை விட்டு வெளியே கொண்டு போயிடணும். எப்படி கொண்டு போக முடியும்?
அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திட்டமா நினைச்சு 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 பார்க்கிறாரு. சரிபட்டு வரல. அப்போ கோட்டைக்கு வெளியில ஒரு ஒரு உற்சவம் நடக்குது. அந்த உற்சவத்துக்கு துவாரையில் இருக்கிற எல்லாருமே போய் கலந்துடுவாங்க. ஆடவர்களும் பெண்டீர்கள் எல்லாரும் போயிடுவாங்க. அப்போ கோட்டையை விட்டு அந்த உற்சவத்தில் எல்லாரும் வெளியே போய் கலந்துக்கிட்டாங்க. அதுல சுபத்ரா தேவி கோட்டையை விட்டு வெளியே வரா. இத முடிவு பண்ணிட்டாங்க. அந்த உற்சவத்துக்கு எல்லாரும் வெளியே வருவோம், நீனும் வெளியே வந்துடுவ, நானும் வெளியே வந்துடுவேன். அங்க இருந்து யார் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை சிறையெடுத்து சென்று விடுகிறேன், அதுவரை ரகசியம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லவும் சுபத்ராவும் சரின்ட்டான். இவங்க போடுற திட்டங்கள் பூரா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தான் தெரியுமே. கிருஷ்ண பரமாத்மா நினைப்பாரு, இங்க இவன் பேசுவான், அவருக்கு தெரியாம என்ன நடக்க முடியும்? அதே மாதிரி அந்த உற்சவம் வந்தது. எல்லாரும் அந்த உற்சவத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி 2 நாள் அங்க தங்குவாங்க. எல்லாரும் ஆயத்தமாய் புறப்படுறாங்க. பெருங்கூட்டத்தோட புறப்படுறாங்க. ஆனால் கிருஷ்ணர் தன்னுடைய தந்தையாரிடமும் வசுதேவரிடமும், அப்பா, நம்முடைய சகோதரி சுபத்ரா மனசுல அர்ஜுனனை கல்யாணம் முடிக்கணும் விருப்பம் இருக்குது. ஆனா அண்ணன் பலராமர் தீவிரமா துரியோதனுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கூடி சீக்கிரம் அதுக்கான கல்யாணத்துக்கான காரியங்களை நேரம் போல் தெரிகிறது. என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லுவோம். தேவகி, நான் வேணா பலராமனை கூப்பிட்டு பேசட்டுமா அப்படின்னா, இல்லை வேண்டாம், பிடிவாதமா இருப்பார். அதனால விதி என்னவோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி முன்னெச்சரிக்கையா கிருஷ்ணர் தேவி பிராட்டியார், வசுதேவர், ரோகிணி தாயாருடைய காதல போட்டு வச்சுக்கிட்டார். அதே மாதிரி அந்த உற்சவம் வந்தாச்சு. எல்லாரும் தேர்களையும் வண்டிகளையும் புறப்பட்டாங்க, போயாச்சு. இப்போ சுபத்ரா தேவி தயாராவே போறா. அங்கிருந்து அர்ஜுனோடு புறப்பட்டு அஸ்தினாபுரம் போவதுக்கு தயாராவே புறப்பட்டா. அதனால சுபத்ரா தேவி கிருஷ்ணனுடைய காலில் விழுந்து கும்பிட்டா. அண்ணா, போயிட்டு வரா அண்ணா, போ, மற்ற நான் பார்த்துக்கிட்டேன், எந்த கவலைப்பட வேண்டாம். என்னன்னா சொல்றிய? சாமியாரா வந்திருப்பது அர்ச்சுனை எனக்கு தெரியும். அங்கிருந்து உன்னை திட்டமிட்டு கடத்தி கொண்டு போவான். போய் மற்ற ஏற்பாடுகள் நான் பார்த்துருவேன். இதே துவாரகையில அர்ச்சுனனுக்கும் உனக்கும் கல்யாணம் நம்ம அண்ணன் பலராமன் தலைமையில சிறப்பாக நடக்கும். அந்த பொறுப்பு என் பொறுப்பு. அதனால நீ கலங்க வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம், உற்சாகம் போ. நீ அஸ்தினாபுரம் போவதுக்கு முன்னதாகவே கல்யாணம் ஆகித்தான் நீ அஸ்தினாபுரம் போவ. சந்தோஷத்துல அப்படியே அண்ணாவை காலில் கெட்டி பிடிச்சி கும்பிட்டான். போயிட்டான். போய் அந்த பெருங்கூட்டம், எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளமா நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சாமியார் அவருக்கு பலராமன் தனியா ஒரு தேரமத்திருக்காரு, சாமியாரும் கலந்துக்கணும்னு சொல்லி. உடனே இது அர்ஜுனுக்கு நல்லா போச்சு. தனி தேர்ல
வேற யார்ட்டி தேர் வந்தாண்டோம்ல, அவனுக்கு தனியாக ஒரு தேரோட்டி. எல்லாரும் அந்த உற்சவத்தில் சந்திச்சுக்கிட்டாங்க. உடனே கிருஷ்ணர் அங்கே வந்தார். அர்ஜுனன் கண் சாடையினாலேயே அனுமதி கேட்டான். கிருஷ்ணன் கண் சாடையினாலேயே இன்னைக்கு ராத்திரி பொழுது சுபத்திரை அழைச்சிட்டு போ, ஆனால் அர்ச்சனாபுரம் போயிடாத, நான் பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி வேடிக்கைகள் எல்லாம் விதவிதமாக நடக்குது. அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த தேரோட்டியை அனுப்பிட்டு அர்ச்சனனே தேரை ஓட்டினா, சுபத்ரா தேவியை தேரில் ஏற்றினா. அப்போ இந்த பெண்கள்லாம் பார்க்குறாங்க. பெண்கள்லாம் பார்த்தாங்க. உடனே சத்தம் போடுறாங்க. சத்தம் இந்த மாதிரி சுபத்ரா தேவியை தேரில் ஏற்றி அந்த சாமியார் கொண்டு போறான்னு பேச்சு வந்துட்டு, காப்புக்கான்னு பேச்சு வந்துட்டு. உடனே பலராமர் தவறு போச்சு. பலராம வந்துட்டார், கிருஷ்ணன் வந்துட்டார், தேவி வசுதேவர் எல்லாரும் வந்தாச்சு. உடனே தம்பி பெரிய அவமானம் நடந்து போச்சு. அந்த சாமியார் நம்ம சகோதரியை கடத்தி கொண்டு போயிட்டாராம். உடனே அண்ணா வேதனைப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். கடத்தினது சாமியார் இல்லை, சாமியார் ரூபத்தில் வந்தது அர்ச்சுனன். நம்முடைய சகோதரி அர்ச்சுனனை விரும்பியாச்சு, இனி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதும் பலராமருக்கு கோபம் தாங்க முடியல. நான் இப்பொழுதே போய் அர்ச்சனாபுரத்தை அழிப்பேன், பாண்டவர்களை அழிப்பேன், என்னுடைய அரண்மனையிலிருந்து எனக்கு ஏமாத்திட்டான் அந்த அர்ச்சனை, நான் விட போறதில்லை, இந்த கல்யாணம் நடக்க போறதில்லை அப்படின்னு கோப ஆக்ரோஷத்துல கொதிக்கிறார். உடனே வசுதேவ தேவகி வந்தாச்சு. எல்லார்ட்டையும் விசிச்சோடனே அவங்களுக்கு ஏற்கனவே துரியோதனுக்கு கல்யாணம் முடிச்சு போய் சம்மதம் இல்லை, இதுல சம்மதம். உடனே கிருஷ்ணர் பலராமுடைய காலை பிடிச்சுக்கிட்டார். அண்ணா அவமானம், கேவலம், கோபப்படாதீங்க, நம்ம சகோதரிக்கு தான் அவமானம், அது மட்டும் இல்லை நம்முடைய பாரம்பரியத்துக்கு அவமானம் நடந்து போச்சு, நாம ஏமாந்துட்டோம், இனி அதை மங்களகரமா மாத்தணும்னா 2 வரை அழைச்சு கொண்டு வந்து திருமணத்தை சிறப்பாக நடத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையெல்லாம் செய்து நாம கொண்டு போய் அர்ச்சனாபுரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தா தான் நம்முடைய மான மரியாதை காப்பாற்றப்படும்னா, இதில் வீணான கோபதாபங்களை காட்டி நம்முடைய சகோதரி வாழ்க்கையை ரொம்ப விரயம் பண்ணிடக்கூடாதுன்னா அப்படின்னு பலராமருடைய பாதத்தை பிடிச்சி கிருஷ்ணன் சொன்ன உடனே பலராமர் பதிஞ்சு, சரி தம்பி நீ சொன்னா சரிதான் அப்படின்ட்டார். உடனே இங்கிருந்து விரைவாக ஆள் அனுப்பப்பட்டது. ஆட்கள் விரைவாக அனுப்பி அர்ஜுனனுக்கும் சுபத்ரா தேவி தங்கியிருந்த இடத்துக்கு அனுப்பி உடனே வர வச்சாச்சு. கிருஷ்ணரே வரவேற்று அரண்மனை கூட்டு போனாரு. அர்ஜுனன் தன்னுடைய சொருவத்தில் இருக்கிறான். கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பா நடந்தது. எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. கிருஷ்ணர் போய் பலராமரை கூப்பிட்டாரு. அண்ணா சந்தோஷமா செயல்படுத்துங்க அண்ணா சொல்லவும் சரின்னு சொல்லி அவரும் கலந்துக்கிட்டாரு. ஆக துவாரகையில் வச்சு மிகுந்த சிறப்போடு அர்ஜுனனுக்கும் சுபத்ரா தேவிக்குமாக கல்யாணம் ஆச்சரியமாக நடந்தது. எல்லாரும் வாழ்த்தினார்கள். கல்யாணம் முடிந்ததும் இருவரும் அர்ஜுனன் சுபத்ராவும் வசுதேவர் தேவகி ரோகினுடைய திருப்பாதங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். அப்படியே ஸ்ரீ பலராமனுடைய பாதங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். கிருஷ்ணனுடைய பாதங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு நிறைந்த வாழ்த்தோடு அங்கிருந்து சகோதரிக்கு கொடுக்க வேண்டிய
ஆடைகள், ஆபரணங்கள், திரவியங்கள் எல்லாத்தையும் தயார் செய்து இங்கிருந்து கிருஷ்ணனே அழைத்து கொண்டு போய் அர்ச்சனாபுரத்தில் கொண்டு போய் விட்டு வந்து சேர்ந்தார்கள் என்ற அளவில் இந்த காலட்சேபம் நிறைவு செய்கிறோம். ஆச்சரியமான அற்புதமான இந்த காலட்சேபம் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீராமச்சந்திரன் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசைலநாதனியம் ஸ்ரீராமச்சந்திரன் குருபஜே.